கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி நூல்ல சொல்லுகிறத பார்க்கிறோம். அதாவது அவருடைய மகிமைப்படுகிற வேலை நெருங்கிவிட்டதை அவர் அறிந்து இந்த வேத வசனத்தை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நாம் இதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் உட்கொள்ளும் பொழுது இதை நாம் தியானிக்க வேண்டிய விதம் எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர நாம சிந்திக்க வேண்டியது எப்படி அந்த கோதுமை மணி இன்னொரு மேனியை பெற்றுக்கொள்கிறது போல அது நிலத்தில் விழுந்து அதனுடைய பழைய மேனி அங்கே அழிகிறத நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அது அழியும் போது அது புது மேனியை பெற்றுக்கொள்கிறது. அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும், நம்முடைய பழைய பாவமான வாழ்க்கை, பாவமான சிந்தனைகள்லாம் அழியும் பொழுது, மாம்ச ரீதியான காரியங்கள் அழியும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி பெறுவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு ஊழியக்கார் சொல்லுகிற ஒரு உதாரணமான ஒரு கதையை கேட்டேன். வேடிக்கையா இருந்தாலும் ஆழமான ஒரு அர்த்தத்தோட அந்த கதையை அவர் சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சின்ன தம்பி சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லி அவன் சைக்கிள் ஓட்ட பழகுறான். கொஞ்சம் வேகமா ஓட்டு பாக்குறான், இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டி பாக்குறான். போகுது, நல்லா போகுதுன்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது எதிரில் வழக்கத்து போல இல்லாம ஒரு சவம் ஊர்வலம் வரதை பார்த்த அப்புறம் இவனுக்கு இப்போ நடுக்கம் பிடிக்குது. வழக்கமா ஆடுறதை விட அவனுக்கு இன்னும் நடுங்குது. வேகமா போய் அந்த கூட்டத்துல மோதி அங்க இருக்கிற ஜனங்களை கீழே தள்ளி விடுறான். அந்த சவமும் கீழே விழுது. எல்லாம் எழுந்து திட்டுறாங்க. ஏன்னா உனக்கு அறிவில்லையா, நீ சைக்கிள் ஓட்டுறதுக்கு தான் இடமா கேட்கும் பொழுது அந்த தம்பி சொன்னானா, ஏங்க நடந்து வந்து கீழே விழுந்த நீங்களே இப்படி கத்துறீங்களே, நீங்க ஒருத்தர் தூக்கிட்டு வந்தீங்களே, அவர் கீழே விழுந்து அவர் எதுவுமே பேசாம இருக்கிறாருங்க, நீங்க ஏங்க கத்துறீங்கன்னு சொல்லும் போது அந்த ஊழியக்காரு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இவங்க கத்துறதுக்கு காரணம் இவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க, அந்த மனுஷன் கத்தாததுக்கு காரணம் இவன் செத்து இருக்கிறான். பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம மாம்ச ரீதியான காரியங்கள் சாகலன்றா இந்த உலகத்தோட நாம நம்முடைய சத்தங்கள், புலம்புகள், அழுகைகள், கண்ணீர்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம மாம்சத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஒரு வளர்ச்சியோட அநேக எதிரான சுபாவங்கள் வரும்பொழுது கூட மனம் தளராமல் முன் செல்லுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் பொழுது, மாம்ச ரீதியான வாழ்க்கை அழியும் போது அது நம்மை கிட்டி சேர்கிற நம்ம பார்க்கிறோம். ஆக நம்முடைய மாம்ச சிந்தனைகளை ஒழிய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.